ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சாஃப்டான ப்ளைன் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கேக் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக கடையில் வாங்குறது போலவே இருக்கும். கேக் பண்ணுறதுக்கு நமக்கு ஓவன் எதுவும் தேவையில்லை. வெறும் கடாய் இல்லைன்னா குக்கர் மட்டுமே போதும். நான் இன்றைக்கி கடாயில் தான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் இந்த மாதிரி ஜல்லடை வச்சுக்கோங்க. இதில் 2 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சலிச்சு எடுக்கும்போது தான் நம்ம சேர்த்துருந்த பேக்கிங் பவுடர், சோடா எல்லாமே நல்ல மாவோட கலந்து வரும். சலிச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ இன்னொரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 1/2 கப் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெண்ணெயை பீட்டர் வச்சு நான் பீட் பண்ணிக்க போகிறேன். வெண்ணெய் இப்போ எல்லோ கலரில் இருக்குல்ல, இது ஒயிட் கலராக வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்கள்கிட்ட பீட்டர் இல்லைன்னா ஸ்பூன் வச்சு இல்லைன்னா ஒயர் விஸ்க் வச்சு இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்ல ஒயிட் கலராக பொங்கி வந்திருக்குல்ல. இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது கூட சர்க்கரை சேர்த்துக்கணும். நான் 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரையை நீங்கள் பவுடர் பண்ணிவிட்டு கூட சேர்க்கலாம். நான் இன்றைக்கி அப்படியே தான் சேர்க்குறேன். முதல்ல 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மீதி சர்க்கரையை சேர்த்துக்கலாம். மறுபடியும் இதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். சர்க்கரை கரையிறது வரைக்கும் 2 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ மீதி இருக்கிற 1/2 கப் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். ஓரங்களை இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பீட் பண்ணிக்கலாம். அப்போ தான் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க முடியும். அடுத்த 2 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டுட்டு முட்டை சேர்த்துக்க போகிறோம். இன்றைக்கி கேக் செய்கிறதுக்கு நான் 3 முட்டை சேர்த்துக்க போகிறேன். ஒரு முட்டையாக நம்ம சேர்த்துக்கலாம். கேக் நல்லா வாசனையாக இருக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த ஃப்ளேவர் எசன்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. எசன்ஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ முட்டை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ 2வது முட்டையும் சேர்த்துட்டு பீட் பண்ணிக்கலாம். முட்டை சேர்க்கும்போது நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற முட்டையாக சேர்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியில் எடுத்து வச்சுருங்க. உங்களுக்கு முட்டை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா 1/2 கப் புளிக்காத கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ 3வது முட்டையும் சேர்த்தாச்சு. இதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சலிச்சு வச்சுருந்த மாவு சேர்த்துக்கலாம். மாவு எல்லாத்தையும் ஒரே தடவையாக சேர்க்க வேண்டாம். நம்ம 2 பேட்சாக பிரித்து சேர்த்துக்கலாம். இப்போ பீட்டரில் பீட் பண்ணாமல் நான் இந்த மாதிரி ஒயர் விஸ்க் வச்சு பீட் பண்ணிக்கிறேன். மாவு எப்பொழுதுமே ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரே டைரெக்ஷனில் நம்ம பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற மாவையும் சேர்த்துட்டு அதே மாதிரியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரே டைரெக்ஷனில் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு கேக் ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இப்போ நான் 1/4 கப் அளவு பால் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கலந்தாச்சு. இப்போ நமக்கு கேக் பேட்டர் தயாராகிடுச்சு. கேக் டின்னில் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பட்டர் ஷீட் வச்சுருக்கேன். அப்போ தான் நமக்கு கேக் ஒட்டாமல் வரும். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. அப்போ நமக்கு கேக் ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம பேட்டரை சேர்த்துக்கலாம். எப்போவும் கேக் டின்னில் பேட்டர் சேர்க்கும்போது கேக் டின்னில் பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கேக் பொங்கி வரும்போது வெளியில் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் எதுவும் இருந்தாலும் ரிலீஸ் ஆகிட்டு நமக்கு கேக் நல்லா பொங்கி வரும். கேக் பேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நான் ஒரு பெரிய கடாய் எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு லேயர் உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த கேக் டின்னை நம்ம உள்ளே வச்சிடலாம். மூடி போட்டு மூடிட்டு 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு பேக் பண்ணிக்கோங்க. கடாயோட அளவு பொறுத்து, நம்ம கேக் டின்னோட அளவு பொறுத்து டைம் கொஞ்சம் மாறுபடலாம். எனக்கு 50 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேக் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். கேக் வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு டூத்பிக் இல்லைன்னா கத்தி வச்சு குத்தி பாருங்கள். மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ வெளியில் எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் நான் கேக்கை வெளியே எடுக்கிறேன். பட்டர் ஷீட் போட்டிருக்கிறதுனால எவ்வளோ அழகாக எடுக்க வருது பாருங்கள். இப்போ பட்டர் ஷீட் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம்.
ரொம்ப சூப்பராக நம்ம கேக் ஓவன் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கேக் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. கேக் எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குன்னு பாருங்கள். நான் சொன்ன அளவுகள் படி அப்படியே செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் பெர்ஃபெக்டான கேக் கிடைக்கும். அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். நீங்களே இது போல் கேக் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.